காதல் திருமணம் யாருக்கு நடக்கும், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அது பெரிய கன்ஃபியூஷன்லாம் கிடையாது. புதன் கேது சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு காதல் திருமணம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதாவது நிறையா ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. அதுல இதுவும் ஒன்று. எது புதன் கேது சேர்ந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கு லவ் மேரேஜ் வர்றதுக்கான அமைப்பு உண்டு. சரி, அப்போ புதன் கேது சேர்ந்திருக்க எல்லாருக்கும் லவ் மேரேஜ் வந்துருமா அப்படின்னா அப்படி வராது. புதன் கேதுவோட ஏதாவது ஒரு பாவ கிரகம் சேர்ந்திருக்கு, அல்லது குரு பார்வையில் இருக்கு, அல்லது லக்னாதிபதி பார்வையில் இருக்குனாக்கா அவங்களுக்கு லவ் மேரேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் புதன் கேது இணைவு இருந்தா அந்த ஒரு அஃபேர் வேணா வரலாம், லவ்ங்கிற ஒரு அஃபேர் வரலாமே தவிர அது அதோடய நின்று போயிடும். ஆனா புதன் கேது மட்டும்தான் சேர்ந்திருக்காரு ஒரு ஜாதகத்துல, வேற கிரகங்கள் எதுவுமே சேரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்ல எடுத்துக்கலாம். என்ன காரணம்னா, நம்ம பொண்ணு ஜாதகத்திலயோ அல்லது பையன் ஜாதகத்திலயோ புதன் கேது சேர்ந்துருச்சுன்னா இவன் எப்படியும் கூட்டு வந்துருவான்ற மாதிரியான அமைப்பு எல்லாருமே எடுத்துறது. அப்படி எடுக்கக்கூடாது. இது மாதிரி